ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டேவே இருக்கிறதுனால நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது. வாங்கறதும் ரேட்லாம் கம்மியாக இருக்குது. நம்ம வாங்கணும்னு நினச்சாலும் இங்கே பார்க்க முடியாத ஃப்ளவர்ஸ்லாம் நல்லா இருக்கு. நம்ம ஊட்டிக்கு போய் பொட்டானிக்கல் பார்க்க முடியாது, அதெல்லாம் இங்கே நல்லா இருக்கு. என்னென்ன டெக்கரேஷன் பார்த்தீங்க, எது உங்களை அட்ராக்டிவ் பண்ணது? அது அவங்க அந்த பேலஸ் மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்க, அது செம ஒர்க் அது. அப்புறம் அங்கே பீகாக்கு அந்த ஃபெதர்ஸ்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க, அதெல்லாம் நல்லா இருக்கு. ஆமா, ரொம்ப அழகா இருக்கு. நாங்க தான் ஃபேமிலி கூட்டு வருவோம். நிறைய டிஃப்ரெண்ட்லாம் பாக்குறோம். இதுக்கப்புறம் தான் வந்து இன்னும் நிறைய பார்ப்போம். அங்க வந்து குதிரையில யானையில எல்லாம் வந்து அழகழகா செஞ்சிருக்காங்க ஃபிளவர்ல. எல்லாம் சாப்பாடுலாம் நல்லா இருக்கு, அதெல்லாம் சாப்பிடுறோம். இதுக்கப்புறம் இன்னும் சுத்தி பார்த்துட்டு இன்னும் நல்லா வந்து டிஃப்ரெண்டா இருக்கோ, அதெல்லாம் வந்து இதுக்கப்புறம் தான் பார்க்க போறோம். ஒவ்வொரு வருடமும் பாத்தீங்கன்னா மலர்கள் வந்து சேஞ்ச் பண்ணிட்டே வராங்க. இந்த வருஷம் என்ன உங்க மலர் பிடிச்சிருக்கு, என்ன ரசிச்சு வந்தீங்க? இந்த இடத்துல வந்து புது புது பூலாம் பார்த்தோம். நிறைய டிஃப்ரெண்ட் காய்கறி அதெல்லாம் நிறைய பார்த்தோம். ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் பார்த்தோம். இப்போ நிறைய டிஃப்ரெண்டா யானையில பண்ணிருக்காங்க. போனாட்டி வேற பண்ணிருந்தாங்க, இந்த வாட்டி யானை அது மாதிரிலாம் நிறைய பண்ணிருக்காங்க. ஃப்ளவர் ஷோ வந்திருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா அந்த ஃப்ளவர்ஸ் யானையாலே சூப்பரா பண்ணிருக்காங்க. அப்புறம் அந்த ஊஞ்சல்லாம் நல்லா பண்ணிருக்காங்க. மயில் பீக்காக்லாம் இருக்கு. நிறைய தென்னங்கன்று, இந்த அக்ரிகல்ச்சர் பற்றிலாம் நிறைய இருக்குது. தேனி வளர்ப்பு பற்றி அந்த இதெல்லாம் வச்சுருக்காங்க. நல்லா டிஃப்ரெண்ட்டான ஃப்ளவர்ஸ்லாம் நிறைய இருக்குது சார். நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். இது பப்ளிக் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நல்ல பயனுள்ளதாக இருக்கும். இந்த 3 நாள் தான் இருக்குது. எல்லாம் வந்து இதை பார்த்துட்டு பசங்களோட ஃபேமிலியோட வந்து பார்த்துட்டு ரசிச்சுட்டு போகலாம் சார்.